பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நண்பர்களே, தேவனாகிய கர்த்தர் தமது நிபந்தனையற்ற அன்பினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவையே நமக்காக தந்தாரே. இதை நாம் எப்பொழுதாவது நன்றியுள்ள இருதயத்தோடு சிந்தித்து பார்த்திருக்கிறோமா என்பதை இந்த வேளையிலே உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஏதோ சபையிலே வந்திருக்கிற நேரத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த வார்த்தையை கேட்கிறோம், அந்த வார்த்தையை வாசிக்க கேட்கிறோம், அவ்வளவுதான். அப்படித்தானே அருமையானவர்களே? சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் நன்றி உள்ள ஒரு இருதயம் உடையவர்களாக அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் காணப்பட வேண்டும். நன்றி உள்ள இருதயம் உடையவர்களாக. இன்றைக்கு நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை நோக்கி உங்களிடத்திலே என்ன இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாரே, அது கூட உங்களுக்கு தெரியுமா? உங்களிடத்திலே என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறாரே, இது எப்பொழுதாவது அவருடைய அந்த சத்தம் உங்களுடைய காதில கேட்டிருக்கிறதா? அருமையானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவையே நமக்காக தந்தாரே. தம்முடைய ஒரு சொட்டு இரத்தத்தை கூட தம்முடைய சரீரத்திலே வைத்திராமல் நமக்காகவே எல்லாவற்றையும் சிந்தினாரே. நமது பாவ அக்கிரமங்களுக்காக நாங்கள் அடைய வேண்டிய தண்டனையை தம்மீது அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை அந்த தண்டனையிலிருந்து விடுவித்தாரே. இப்படி இருக்க அவருக்கென்று கொடுப்பதற்கு நம்மிடம் என்ன இருக்கிறது? அவருக்கென்று நாம் கொடுப்பதற்கு நம்முடைய என்ன இருக்கிறது? நம்மை தருகிறோம் இயேசுவே, நம்மை தருகிறோம் இயேசுவே என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையாகவே நம்மையே கொடுத்து விட்டோமா? ஒவ்வொரு தேவர்களையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னையே தந்துவிட்டேன் இயேசுவே என்று நன்றாக பாடுகிறோம். ஆனால் உண்மையாகவே தந்து விட்டோமா? இல்லை என்பதுதான் உண்மை. அருமையானவர்களே, நம்முடைய பதில் என்ன தெரியுமா? இல்லை. அப்படித்தான் அருமையானவர்களே, நிச்சயமாக சொல்ல முடியும். எல்லாம் நம்முடைய வாய் பேச்சில் தான் இருக்கிறதே தவிர, உதட்டிலே தான் இருக்கிறதே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அருமையானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? அவர் உன்னை ஆசீர்வதிக்கவும் உன்னை உயர்த்தவும்
உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்விக்கவும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அருமையானவர்களே, கர்த்தர் பாருங்க, மோசேயை அழைத்த போது மோசேயுடைய கையிலே என்ன இருந்தது சொல்லுவீங்களா? என்ன இருந்தது? அவருடைய கையிலே இருந்ததெல்லாம் ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு கோல். பாப்பீங்க, இந்த இடையர்மர் வைத்திருப்பாங்க, ஒரு கோல் உண்டு. ஆடுகளை மேய்க்கிறவர்கள் அதிகமாக அதை வைத்திருப்பார்கள். பின் ஆண்டவர் தேவன் மோசேயை அழைக்கும் பொழுது, அதாவது எகிப்தின் ராஜ்யத்திலே இருந்து தம்முடைய ஜனங்களை வெளியே, அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மோசேயை அவர் அழைத்த பொழுது மோசேயுடைய கையில் இருந்ததெல்லாம் ஒரு கோல். சரி, இந்த கோல் என்ன விலை சொல்லுங்க பாப்போம். அதே என்றான நீங்க சொல்லுங்க, இந்த கோல் என்ன விலை? அதுக்கு ஒரு பொறுமதியே கிடையாது. அதுக்கு ஒரு பெருமதியே இல்லை. ஆனால் கர்த்தருடைய கண்கள் அவன் வைத்திருந்த அந்த கோலின் மேல் இருந்தது. தெரியுமா? அந்த கோலின் மேல் தான் கர்த்தருடைய கண்கள் இருந்தது. இன்றைக்கு யாருமே நினைத்து பார்க்காத ஒரு கோல், பெருமதி இல்லாத ஒரு கோல். அதை அற்பம், அதை சிந்திப்பார் ஒருவரும் இல்லை. அது ஒரு பொருளண்டாத்தான் யாரும் சிந்திக்கிறது இல்லை. ஆனால் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தருடைய கண்கள் அவன் கையிலே வைத்திருந்தது கோலின் மேல் இருந்தது. இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? அந்த மோசேயை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்கிறார். ஆண்டவருக்கு தெரியாதா? வானத்தையும் பூமியையும் படித்த சர்வவல்ல தேவனுக்கு தெரியாதா கையில் இருக்கிறது என்னென்று சொல்லி? தெரியும். ஆனால் அவன் தன்னுடைய வாயினாலே மனிதன் அறிக்கையிட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். பின்ன கேட்கிறார், அவனுடைய கையில் இருக்கிறது என்ன? பின்னையே ஒரு கோல் என்று சொல்லி மோசே சொல்லுகின்றார். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், அதை தரையிலே போடு என்கிறார். அவர் சொல்ல மோசேயும் கீழே போட்டார். அது ஒரு உயிருள்ள ஒரு சர்ப்பமாக மாறியது. அந்த கோல் ஒரு உயிருள்ள சர்ப்பமாக மாறியது. அப்பொழுது சொன்னார், அவருடைய வாளை போய் பிடி. இவன் பயந்து ஓடினான். சர்ப்பம் அவன் எதிர்பார்க்கவில்லை. பெரிய ஒரு சர்ப்பம், வாளை பிடிக்காமல் ஓடுகிறான். இதுதான் மனிதனுடைய சுபாவம். பூனையை கண்டால் ஓடுவான், கருத்த பூனை குறுக்க கண்டுட்டா பயப்படுவான், ஆந்தகத்தினா பயப்படுவான், குருவிகத்தினா பயப்படுவான், கோழிகத்தினா பயப்படுவான். அப்படி பயப்படுகிற சுபாவம் உடையவன். அவன் பாம்பை கண்ட உடனே அவன் ஓடுகிறான். மோசே அவருடைய வாளை போய் பிடி என்கிறார். சொன்ன உடனே அவர் பிடிக்கிறார். மீண்டும் கோலாக மாறிவிட்டது. தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு மனுஷன் செய்ய வேண்டும். என்ன சொல்லுகிறாரோ கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிய வேண்டும். அருமையானவர்களே, பாருங்கள், இந்த வார்த்தையின்படி பாருங்கள், அந்த வாளை மோசே பிடித்த பொழுது மீண்டும் அது கோலாக மாறிவிட்டதே. இப்போ பாருங்க, இந்த கோலை கொண்டுதான் தேவன் மோசேயை பயன்படுத்த போகின்றார். தேவன் இந்த கோலை கொண்டுதான் தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்து விடுவிக்க போகிறார். அருமையானவர்களே, அதை விடுவிக்கிற அந்த வல்ல ஆயுதம் தான் மோசே கையில வைத்திருக்கிற கோல். கர்த்தர் சொல்ல சொல்ல மோசே அந்த கோலை பயன்படுத்தினார்.
எகிப்தின் ராஜ்யம் அதிர்ந்தது. அருமையானவர்களே, எகிப்தின் ராஜ்யம் என்பது சாதாரணமானதல்ல. பெரிய ஒரு சர்வதிகாரி ஆளுகின்ற தேசம். இந்த மோசேயினுடைய கோலை கண்டு அந்த ராஜ்யமே அதிர்ந்தது. அருமையானவர்களே, அந்த இடத்திலே இருந்து தன்னுடைய ஜனங்களை அவன் விடுவிக்க மாட்டான். ஆகவே இந்த கோல் தான் கிரியை செய்ய போகின்றது. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், இந்த கோலை தண்ணீர் மேல் அடி. மோசே செய்தார். அங்கிருந்த தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறிவிட்டது. நதிகள், வாய்க்கால், குளங்கள் மீது இந்த கோலை நீட்டு என்றார். அந்த கோலை நீட்டினார் மோசே. தவளைகளால் எகிப்து தேசம் நிறைந்தது. உபத்திரவம். சிந்தித்து பாருங்கள். அரண்மனை, ஜனங்கள் எங்குமே தவளைகளால் நிறைந்தது. உபத்திரவம். கர்த்தர் சொல்ல அந்த கோலை கொண்டு போய்ட்டு புழுதியிலே அடித்தார் மோசே. அங்கே அடிக்க ஜனங்களும் மிருகங்களும் பேன்களினாலே பாதிக்கப்பட்டன. சொன்னார், வானத்துக்கு நேராக அந்த கோலை நீட்டு மோசே என்றார். அவர் நீட்டினார். இடி முழக்கங்களும் கல் மழைகளும் பெய்தது. கல்மழை. தேவன் சொல்ல மோசே அந்த கோலை எகிப்தின் மேல் நீட்ட தேசம் முழுவதும் வெட்டுக்கிளிகளினாலே நிறைந்து பயிர்கள் எல்லாத்தையும் சேதப்படுத்தியது. எகிப்து தேசம் அதிர்ந்தது. அருமையானவர்களே, இப்பொழுது இந்த ஜனங்களை அங்கிருந்து வெளியிலே கொண்டு போகணும் அல்லவா? செங்கடல் முன்னுக்கு இருக்கிறது. செங்கடல். மோசே அந்த கோலை செங்கடல் மேல் நீட்டினார். அந்த செங்கடல் இரண்டாக பிளந்தது. இரண்டாக பிளந்து தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அந்த தரை மார்க்கமாக செல்லும்படியாக பாதையை விட்டு கொடுத்தது. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் சொன்னபடியே பாருங்க, கன்மலையை அடித்தார் மோசே. அப்பொழுது தண்ணீர் வனாந்திரத்திலே தண்ணீர் புறப்பட்டு வந்து அந்த ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தது. தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமானவர்களே, தேவ ஊழியர்களே, இன்றைக்கு நீங்கள் மற்றவர்களால் ஒரு அற்பமாக நீங்கள் எண்ணப்படலாம். உங்களை ஒரு அற்பமாக எண்ணி போட்டு போகலாம். உங்களிடம் உள்ள தாளந்து, உங்களுடைய வயது, உங்களுடைய ஊழியம், இவை போன்றவற்றை நினைத்து உங்களை அற்பமாக எண்ணலாம். சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீங்கள் கீழ்ப்படிந்து நடப்பீர்களாயின் உங்களை கொண்டு அந்த தேசத்தையே அசைப்பார். அருமையானவர்களே, இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறவர்கள் அநேகர். அவர்களுக்கு சொல்லுகிறோம், கர்த்தர் பேசுகின்றார், மகனே மகளே, சோர்ந்து போகாதே. இந்த உலகம் உன்னை அற்பமாய் நினைக்கிறது, அல்லது உன்னை சூழ இருக்கிற மனுஷர் உன்னை அற்பமாய் எண்ணுகிறார்கள். இவர் யார் என்று உடல் அற்பமாய் எண்ணுகிறார்கள். நாங்கள் எவ்வளவு அனுபவசாலிகள் என்று சொல்லி நினைக்கிறார்கள். நீ கவலைப்படாதே, என்னுடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படி. தேசம் அசையும். எல்லோரும் அசைக்கப்படுவார்கள். ஒருவராலும் அருமையானவரை எண்ணப்படாதவனும் அற்பமுமாய் எண்ணப்பட்டவனுமாகிய தாவீது என்ற வாலிபன் இஸ்ரவேலின் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். அவர் மேல் தன்னுடைய நம்பிக்கை முழுவதையும் வைத்திருந்தார். ஜனங்களும் அந்த தேசத்து ராஜாக்களும் கண்டு பயப்படுகிறவன் தான் ஒரு ராட்சதன், கோலியாத் அவனுடைய பெயர். அந்த கோலியாத் தன்னுடைய பலத்தை, தன்னுடைய போர் ஆயுதங்களையும் யுத்த அனுபவத்தையும் நம்பி வாலிபன் தாவீதை அற்பமாக எண்ணினான்.
ஆஹா, என்னட்டையா நீ வர்றாய் போருக்கு? உனக்கு அனுபவம் இருக்கிறதா? உனக்கு ஆயுதம் இல்லையே, ஒன்றும் இல்லையே, யுத்த பயிற்சி இருக்கா? இல்லையே. நீ என்னிடத்தில் வருகிறாயா போருக்கு? அற்பமாய் எண்ணினான். நடந்தது என்ன? தாவீது அந்த இஸ்ரவேலின் தேவன் மேலே தன் நம்பிக்கையை வைத்திருந்தார். அந்த தாவீது என்ற அந்த சிறுவன் ஒரு சிறு கல்லை கொண்டு அந்த பெரிய ராட்சதனை அடித்து வீழ்த்தினான். அருமையானவர்களே, அடித்து வீழ்த்தினான். ஆம், தாவீது என்ற அந்த வாலிபன் தேவனுடைய கரத்திலே தன்னை ஒப்பு கொடுத்ததினால் தான் இந்த பெரிய காரியம் நடந்தது. அருமையானவர்கள், சிம்சோனை பாருங்கள், பெரிய பெரிய பலசாலி, கழுதையுடைய தாடை எலும்பு, இந்த எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்று போட்டார். அருமையானவர்களே, காரணம் தேவன் அவரோடு இருந்தார். கிதியோன் 300 பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டு மீதியான் மிகப்பெரிய சேனையை, அவருடைய சேனையை முறியடித்ததை பரிசுத்த பைபிளிலே நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, இந்த காலத்திலே பைத்தியம் என்று தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். வாசிப்போமா? 1 கொரிந்தியரிலே 1ஆம் அதிகாரம் 27 தொடக்கம் 29 வரைக்கும் வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அருமையானவர்களே, அந்த தேவன் உங்களுடைய நம்பிக்கையாய் நீங்கள் கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் பெரிய காரியங்களை எல்லாம் செய்யும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அருமையானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இவை எல்லாவற்றையும் எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? நாம் தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவ்வளவுதான் அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்திருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமானவர்களே, இன்றைக்கு மோசே தேவனுடைய வார்த்தைக்கு எந்த விதமான ஒரு மறுப்பும் சொல்லாமல், எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் அப்படியே கீழ்ப்படிந்து கோலை கீழே போட்டதினாலே அந்த கோலை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை நடப்பித்தார் அல்லவா? இப்படியே பாருங்க, இன்றைக்கு தமக்கு கீழ்ப்படுகிற ஒருவரைத்தான் கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு தேடிக்கொண்டே இருக்கிறது. இந்த இடத்திலும் அருமையானவர்களே, கர்த்தருடைய கண்கள் இப்படிப்பட்ட ஒருவரைத்தான் தேடிக்கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இடத்திலும் கூட அருமையானவர்களே, தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற அவருடைய கண்கள் இன்றைக்கு ஒருவரை தேடிக்கொண்டே சென்று கொண்டிருந்தது. அருமையானவர்களே, உன்னிடத்தில் இருப்பதை என்னிடத்திலே தா என்று அங்கே தேடி 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 சென்றார். அவர்களோ என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்களிடம் இருந்ததை அவருக்கு கொடுக்க விரும்பாமல் அவரை விட்டு விட்டு ஓடி ஓடி சென்றார்கள். அருமையானவர்களே, ஆனால் கொடுத்தவர்கள் பெரிய காரியங்களை செய்தார்கள். இன்றைக்கும் தேவனாலே அவர்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் தேடி தேடி வந்து, மகனே மகளே, உன்னிடத்தில் இருப்பது என்ன, அது எனக்கு தாய் என்று கேட்கும் பொழுது அதை விரும்பாமல் அவரை விட்டு ஓடி ஓடி சென்றார்கள். அருமையானவர்களே,
தேவனுடைய சத்தத்தை இன்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளே, அவருடைய கண்கள் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்கள் சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படியும் ஒருவரையே இன்றைக்கு கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். அந்த ஒருவர் யார்? இதுதான் பெரிய கேள்வி. அந்த ஒருவர் யார்? பதில் உங்களிடத்தில் தான். தேவ பிள்ளையே, இன்றைக்கு அவர் உன்னிடத்திலே உள்ளதையே கேட்கிறார். உன்னிடத்தில் உள்ளதைத்தான் கேட்கிறார், இல்லாததை கேட்கவில்லை. ஏன் ஆண்டவர் இதை கேட்கிறார் என்று எண்ணாதீங்க. என்னிடத்திலே இருக்கிறதே இதை கேட்கிறாரே ஆண்டவர் என்று ஒருபொழுதும் எண்ணாதீங்க. இதை ஆண்டவருக்கு கொடுத்தால் என் சந்தோஷம் போய்விடுமே என்கிறாய எண்ணுகிறீர்களா? நான் என் விருப்பப்படி நான் வாழ முடியாது போய்விடுமே என்று எண்ணுகிறாயா? அல்லது இது எனக்குத்தான் வேணும், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று நீ எண்ணுகிறாயா? அருமையானவர்களே, சாரிபாத் என்ற விதவையை குறித்து நீங்கள் வேதத்திலே நீங்கள் காண முடியும். பெரும் பஞ்சம் சூழ்ந்திருந்த இடம், சாப்பிட வழி இல்லை, பயங்கரமான பஞ்சம். இந்த நிலையிலே அந்த விதவை அவருடைய மகனும் சாப்பிடுவதற்கு ஒரு பிடி மா, ஒரு கோப்பை எண்ணெய் தான் இருந்தது. அதை அவர்கள் பிசைந்து அப்பம் சுட்டு சாப்பிட்டு விட்டு இதோடையே நாம செத்து போயிருவோம் என்று சொல்லி தீர்மானிச்சிருந்தாங்க. சரியா? அதை இப்ப நீங்க வாசிங்க, வாசித்தால் உங்களுக்கு விளங்கும். 1 ராஜாக்களிலே 17ஆம் அதிகாரம் 10 தொடக்கம் 16 வரைக்கும் வாசிங்க அருமையானவர். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனால் அனுப்பப்பட்டு அந்த தேசத்துக்கு போறான். அங்கே அந்த விதவையினிடத்திலே போன பொழுது அங்கே பார்க்கிறோம், அந்த விதவை என்ன செய்கிறாள்? விறகு பொறுக்கி கொண்டே இருக்கிறாள். சரி, வாசிங்க. அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, நான் குடிக்கிறதுக்கு என்று சொல்லி கேட்க என்ன செய்கின்றாள்? அவள் கொண்டு வர அவள் போகிறாள். அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, திருப்பி கூப்பிடுறான். அவள் போன விட திருப்பி கூப்பிடுறாள். கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். எனக்கு சாப்பிடுறதுக்கு நீ கொஞ்சம் அப்பமும் எனக்கு கொண்டு வா என்று சொல்லுகிறாள். அப்ப பாருங்க, பஞ்சகாலம். அவள் இப்பொழுது வைத்திருக்கிறத அவளும் தன் மகனும் அதில் ஒரு அப்ப செய்து சாப்பிட்டுட்டு இனி செத்து போயிருவோம், இனி வாழ்றதுக்கு நம்மளால ஏறாது என்ற நிலையில தான் அவள் விறகு பொறுக்கி கொண்டிருந்தவள். அவள் இவன் தண்ணி கேட்டாண்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு போக கூப்பிட்டு, அம்மா நீ எனக்கு உன் கையால ஒரு அப்பமும் கொண்டு வந்து எனக்கு தா, சாப்பிடுறதுக்கு கேட்கிறான். சரி, இப்பொழுது அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று. அதற்கு அவள் என்ன செய்கிறாள்? தன்னுடைய பானையில ஒரு பிடி மாவும் கலையத்திலே ஒரு கொஞ்சமும் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்திலே வேற ஒன்றும் இல்லையே. ஆனாலும் ஏன் தெரியுமா, நான் அதை வச்சுதான் நான் சாப்பிட போனோம், அதை சாப்பிட்டு நான் என் மகனை செத்து போறோம் என்று சொல்லி அங்கே அவள் சொல்றாள். இப்போ வாசிங்க. தேவனாய
கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அதுக்கு தாப்பா வந்திருக்கிற, நீ என்ன அப்பம் கேட்கிறீன்னுதான் அந்த அர்த்தம். சரி. அப்பொழுது எலியா, அப்பொழுது அந்த தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் அவளை பார்த்து என்ன சொல்லுகின்றான்? பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. நீ உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. சரி, இன்னொரு வகையில பார்க்கலாம் என்னன்னா, உன்னுடைய வார்த்தையின்படியே நீ அதை ஆயத்தப்படுத்து. உன்னுடைய வார்த்தையின்படியே நீ ஆயத்தப்படுத்தி நீ சாப்பிட்டு செத்து போ என்றதை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். வாசிங்க. வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். நீ எனக்கு முதல் செய்து கொண்டு வா, அதுக்கு பிறகு நீ அதுல நீ ஒன்றை செய்து நீ செத்து போ, பிரச்சனை இல்லை என்ற சொல்லக்கூடிய மாதிரியாக, எண்ணக்கூடிய மாதிரியாக இந்த தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனுடைய வார்த்தை இருந்தது. நீ முதலில் எனக்கு செய்து கொண்டு வா, அதன் பிற்பாடு நீ உன்னுடைய குமாரனுக்கும் பண்ணு என்று சொல்லி அவர் சொல்கிறார். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பின்ன சொல்றா, நீ எனக்கு கொண்டு வா, இந்த பஞ்சம் முடியும் வரைக்கும் இந்த இடத்துல உனக்கு மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. நீ பஞ்சத்தால நீ எதுவுமே, நீ முதல் எனக்கு கொண்டு வா, இதான் அர்த்தம். சரியா? இப்பொழுது அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அருமையானவர்களை, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அருமையானவர்களே நமக்கு ஆசீர்வாதம் தான் வந்து அடையுமே தவிர குறைவு வராது. அருமையானவர்களே, இந்த விதவை செத்து போகத்தான் அதை செய்து வைத்திருந்தால், சாப்பிட்டு செத்து போகும் என்று. இப்பொழுது அந்த தேவனுடைய மனுஷன் சொன்னா, நீ எனக்கு முதல் கொண்டு வா, எனக்கு முதல் கொண்டு வா என்று சொல்லி அங்கே சொன்ன பொழுது, இப்பொழுது பாருங்க சொன்னார், நீ எனக்கு கொண்டு வா, அதன் பிற்பாடு நீ பார் ஆசீர்வாதத்தை என்று. அதன்படியே அவள் கீழ்ப்படிந்தாள். அவள் பஞ்ச காலத்திலே நிறைவாக போஷிக்கப்பட்டார். அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? கூட்டத்தின் நடுவிலே பாருங்க, நீங்க வேதத்திலே வாசி பாருங்க, ஒரு சிறுவன் இருக்கிறான். அவன் தனக்கென்று ஒரு 5 அப்பமோ 2 மீன்களும் வச்சிருக்கிறான். ஆண்டவர் இயேசுடைய கூட்டம் அது அவர் போதித்து கொண்டிருக்கிறார். இவனும் நாங்கள் இழைக்கிறோம் என்ன தெரியுமா, அங்கே அந்த இயேசுடைய கூட்டத்துக்கு வாஞ்சியோடு வந்திருக்கிறான். அவனுடைய பெற்றோர் என்ன செய்திருப்பாங்க, அவனுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து விட்டுருப்பாங்க. அவர் 5 அப்பம் 2 மீனோடு அங்க வந்து அங்கே இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான். இப்பொழுது பாருங்க, இயேசுவினுடைய தேவை அங்கே வருகிறது. ஏனென்றால் அங்கு வந்திருந்தது கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தால் ஒரு 10,000 பேர் இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு நோக்கம் என்ன தெரியுமா, இவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்ப வேணும். இவ்வளவு நேரமாக இருந்தெல்லாம் இந்த போதனையை கேட்டிருக்கிறாங்க, இனி இவங்க பசியோட போகக்கூடாது, இவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். அப்பொழுது அவருக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு தேவை என்ன, சூசடத்திலே உங்களிடத்துல என்ன இருக்கப்பா என்று கேட்க, உங்களிடத்துல என்ன இருக்குது, அவங்கள்ட்ட எங்க கிடக்குது, அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு. அப்பொழுதுதான் எனக்கு உதவி சொன்னா, பாருங்க அந்த ஒரு சிறுவனிட்ட இருக்குது, அங்கே 5 அப்பம் 2 மீனும் வச்சிருக்கிறான். அதை அந்த சிறுவன் மனமு வந்து இயேசுவினிடத்திலே கொடுத்தான். அது அந்த இதைத்தான் கொடுத்தான் அந்த சிறுவன். அங்கே பார்த்தால் அங்கே அத்தனை பேரும்
குறைவில்லாமலே போஷிக்கப்பட்டு இன்னும் மீதியாக பல கூடைகளை நிரப்பினாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவு ஆசீர்வாதம் அருமையானவர்கள். எவ்வளவு எத்தனை பேருக்கு அந்த சிறுவன் ஆசீர்வாதமா இருந்தா பாத்தீங்களா? அந்த சிறுவன் வைத்திருந்தது அது ஒன்றுதான். ஆனால் அத்தனை மக்களுக்கும் பெரியொரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அந்த சிறுவன் மாறினான். நான் நினைக்கிறேன் அவனுடைய பெற்றோர் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள். அந்த சிறுவனை அந்த தேவ பக்தியிலே வளர்த்திருக்கிறாங்க பாருங்க. அவனுக்கென்று சொல்லி அந்த சிறு வயது தொடக்கம் அவனை பக்தியில வளர்த்திருக்கிறாங்க. அவன்கிட்ட கட்டி இந்த சாப்பாடு கொடுத்த நேரத்துல அவன் தனக்கென்று வச்சிருக்காம அந்த ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்ச வந்திருக்கு பாருங்க. இது அந்த தாய் தகப்பன் பெற்றோர் அவனை அந்த மாதிரியாக வளர்த்திருக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் 2 தீமோத்தேயுவிலே 1ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தின் மூலமாக நாங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். அருமையானவர்களே, இன்று பெற்றோராகிய உங்களை பார்த்து கேட்கிறேன், பெற்றோரே உங்களிடத்திலே உள்ளது என்ன? உங்களிடத்திலே உள்ளது என்ன என்று கேட்டால், அருமையானவர்களே, எங்கள் பிள்ளைகள் தான் எங்களுக்கு முக்கியம், எங்களுடைய பிள்ளைகள் தான் எங்களுடைய செல்வம் என்று சொல்லி நிச்சயமாக சொல்லுவீங்க. ஏனென்றால் நம்முடைய பணத்தையோ பொருளையோ குறித்து நாம் எதிர்பார்க்கிறது இல்லை, அது நமக்கு தெரியும். பின்ன நிச்சயம் சொல்லுவீங்க எங்களோட பிள்ளைகள் தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி சொல்லுவீங்க. அப்படியாயின் தேவன் அவர்களை தன் பணிக்காக தன்னுடைய ஊழியத்திற்காக அழைக்கும் போது உங்கள் நிலைமை என்ன? இப்பொழுது சிந்தித்து பாருங்க. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை, நீங்கள் என்னுடைய பிள்ளை இருக்கிறது, என்னுடைய பிள்ளை பிற்காலத்திலே என்னை பார்க்கும், என்னுடைய பிள்ளை எனக்கு பிற்காலத்திலே எனக்கு ஆசீர்வாதமாய் இருப்பான் என்று சொல்லி எல்லாம் நீங்க எப்பொழுதும் கற்பனை பண்ணி இருப்பீங்க. உண்மைதான், அது ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிற ஆசை. இப்பொழுது ஆண்டவர் கேட்க என்ன தெரியுமா? உன்னுடைய பிள்ளையை என்னுடைய ஊழியத்திற்கு தா. ஏன்? நான் எங்கேயோ அனுப்ப போறேன், பாவிக்க போறேன், உங்களுடைய பிள்ளையத்தா. இப்பொழுது உங்களுடைய நிலைமை என்ன? இது என்ன ஆண்டவர் இப்படி கேட்டுட்டாரே? என்னுடைய நம்பிக்கை உண்டு இதுதானே, அதையும் கேட்டுட்டாரே ஆண்டவர் என்று சொல்லி நிச்சயமாக நினைப்போம் அல்லவா? ஏன் தெரியுமா? உங்களுடைய பாச பிணைப்பின் பிடியை உங்களால் விட முடியாமல் இருக்கிறது. அப்படித்தானே? அவர்களுக்காக உங்கள் சுகம் சந்தோஷத்தை விட்டுவிட முடியுமா? உழைப்பை விட்டுவிட முடியுமா? அவர்களை நீங்கள் கத்தருக்கென்று வளர்க்க, கத்தருக்கென்று கொடுக்க, உங்களை நீங்கள் தியாகம் பண்ண உங்களால முடியுமா? மோசே தன்னுடைய கையில இருந்த அந்த கோலை உடனே கீழே போட்ட பொழுதுதான் மிகுந்த வல்லமை உள்ளது மிக்கதாய அவர் மீண்டும் அதை பெற்றுக் கொண்டார் அல்லவா? ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் கேட்கும் பொழுது அப்படியே கர்த்தருக்கு கொடுத்து விட்டால் அது உங்களுக்கு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை ஒவ்வொருவரும் மறக்க கூடாது. ஆபிரகாம் பாருங்கள், தேவனுடைய சொல்லை கேட்டு தன் ஒரே பேரான குமாரனையே அங்கே பலியாக அங்கே ஒப்பு கொடுத்த பொழுது அவர் மீண்டுமாக ஆசீர்வாதமான ஈசாக்கை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். இன்று கர்த்தர் உங்களிலே ஒரு சிலரை பார்த்து, அருமையானவர்களே, இப்பொழுது கர்த்தர் கேட்கிறார் என்று வைப்போம். கர்த்தர் கேட்கிறார், மகனே மகளே, இப்பொழுது என்னுடைய பேங்க்ல எவ்வளவு இருக்குது, அல்லது உன்ற உண்டியலிலே எவ்வளவு இருக்குது, அதை என் காரியத்துக்காக நீ போடுவாயா என்று கேட்டால் சில வேளையில் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. இப்படி கேட்பாரா என்று சொல்லி கூட சில வேளையில் இது அப்படி கேட்க மாட்டாரே என்று கூட சிந்திப்பீங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய இருதயம் கொஞ்சம் அசைஞ்சிட்டு.
அருமையானவர்களே, அன்று தன்னிடத்திலே வந்த ஒரு பணக்கார வாலிபனிடத்திலே என்ன கேட்டார்? நீ உனக்கு உள்ளதை நீ விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார் அல்லவா? பின்னர் அவர் கேட்கிறார், அவரது பணிக்கு இன்றைக்கு நம் பணத்தை, நம்முடைய பொருளை, நம்முடைய சுகத்தை முதலிலே அர்ப்பணிக்க ஆயத்தமா? கொஞ்சம் சிந்தித்துப்பார், கொஞ்சம் சிந்தித்துப்பார். அருமையானவர்களே, உன்னிடத்திலே இருப்பது சுயநலம், பெருமை, இதை நீ கீழே போடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே. உன்னுடைய சுயநலம், உன்னுடைய பெருமை, இதை கீழே போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. இல்லை ஆண்டவரே, இது எனக்கு வேணும், இதை எப்படி எனக்கு விட முடியும்? என் வாழ்க்கையே இதுதானே என்று சொல்லுவாயா? அருமையானவர்களே, அப்படித்தான் இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள். இதை எப்படி விட முடியும்? என்னுடைய புகழ்ச்சியை விட முடியுமா? மனுஷர்கள் என்னை மேன்மைப்படுத்துகிறார்கள், அதை நான் விட முடியுமா? என்னுடைய படிப்பினாலே நான் உயர்ந்தால் என்னை அதை விட முடியுமா? என்னுடைய பெருமையை விட முடியுமா? ஆண்டவர் சொல்றார், நீ போடு, அது எனக்கு வேணும். இல்லை ஆண்டவரே, அது எனக்கு வேணும், எனக்கு வேணும் என்று சொல்லி நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, உண்மை. இன்றைக்கு அப்படி எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வாசியுங்க, லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன், தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். அருமையானவர்களே, உன்னுடைய நேரம் உனக்கு முக்கியமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? அந்த நேரத்தை மகனே மகளே எனக்கு தான், அது எனக்கு வேணும். உன்னுடைய சந்தோஷத்தை அது நீ எனக்கு தான், அது எனக்கு வேணும். நீ இதை ஆண்டவரிடத்திலே கொடுத்து பார், பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியும். அல்லது போனால் நீ உன்னுடைய ஜீவனையே இழந்து போயிடுவாய். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். இதை ஆழமாய் சிந்தியுங்க, ஆழமாய் சிந்தியுங்க. அப்பொழுதுதான் உங்கள் நிலை விளக்கும். இன்றைக்கு எத்தனை பேர் அதை விட்டுவிட முடியாமல், அதை கீழே போடாமல், அதை கர்த்தருக்கு என்னுடைய படிப்பா, அதை கர்த்தருடைய பாதத்திலே போட்டுவிட வேண்டும். நான் பெருமையானவன். அப்பொழுது அதை எடுத்து அதன் மூலமாக உன்னை பலருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். அது கர்த்தருடைய வேலை. அப்போஸ்தலனாகிய பவுல் முன்பு சவுலாக இருக்கும் பொழுது எப்படி இருந்தார் உங்களுக்கு தெரியும் தானே? எப்படி இருந்தார்? அவருடைய உலக மேன்மை என்ன? அவருடைய வாலிப துடிப்பு என்ன? அவருடைய கல்வி அறிவு என்ன? அந்தஸ்து என்ன? அதை குறித்து அவர் பெருமை பாராட்டிக் கொண்டே இருந்தார். மத வைராக்கியம் அவர்களே இருந்தது. துடிப்பான ஒரு வாலிபன் அல்லவா? இயேசுவால் எப்பொழுது பிடிக்கப்பட்டாரோ அன்றே தன்னுடைய சுயத்தை இயேசுவின் முன்பு கீழே போட்டுவிட்டார். கீழே போட்டுவிட்டார். எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி அவருடைய அறிக்கையை நாங்கள் பார்க்கிறோமே. அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமானவர்களே, இதுவரை உங்களிடத்திலே உள்ளதை கர்த்தர் இயேசுவுக்கு கொடுக்காமல் வைத்திருக்கிறீர்களா? கர்த்தர் இயேசுவை கொடுக்காமல் வைத்திருக்கிறீர்களா? அதை கீழே போடு என்கிறார். அதை கீழே போடு என்கிறார். மகனே மகளே, கீழே போடு. அதை என்னிடத்திலே கொண்டு வா என்கிறார்.
நாமோ அவருக்கு கீழ்ப்படிய மறுக்கிறோம் அல்லவா? அருமையான பிள்ளைகளே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிதாவானால் என் கனமெங்கே? நான் பிதாவென்றால் நீ எனக்கு கீழ்ப்படுகிறதன் மூலமாக நீ என்னை கனப்படுத்துகிறாய். நான் உன் எஜமான் என்றால் நீ எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எப்படி? நீ கீழ்ப்படிவதன் மூலமாகத்தான் நீ அதை ஆண்டவரை நீ கனப்படுத்த முடியும், அவருக்கு பயந்து நடக்க முடியும். உன்னை பார்த்து அவர் கேட்கிறார். அவருக்கு உரிய கனத்தை கொடுத்து இன்றைக்கு அவருக்கு நீ பயந்து நீ நடந்தால் நீ நிச்சயமாக கனம் பெற்றவனாய் மாறுவாய். இன்றைக்கு மற்றவர்கள் எல்லாரும் பார்த்து உன்னை ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே தேவன் உன்னை பயன்படுத்துவார். எழுந்திருந்து என்னோடு சேர்ந்து இந்த பாடலை கர்த்தரிடத்துக்கு ஒப்பு கொடுப்போம். வருகிறோம் வருகிறோம் தாகத்தோடு வருகிறோம், ஆவியில் கனி ஒன்றே போதுமையா. எல்லோரும் வருகிறோம் வருகிறோம் தாகத்தோடு வருகிறோம், ஆவியில் கனி ஒன்றே போதுமையா. சவுலில் எப்பொழுதும் சாக வேண்டுமே, பவுலாய் நான் மாற வேண்டுமே. சவுலில் எப்பொழுதும் சாக வேண்டுமே, பவுலாய் நான் மாற வேண்டுமே. அன்பு அமைதி பரிவுள்ள எனக்கு தாருமே, ஐயா தாகமே. அன்பு அமைதி பரிவுள்ள எனக்கு தாருமே, ஐயா தாகமே. வருகிறோம் வருகிறோம் தாகத்தோடு வருகிறோம், ஆவியின் கனி ஒன்றே போதுமையா. நான் எப்பொழுதும் சாக வேண்டுமே, கிறிஸ்து என்னில் வளர வேண்டுமே. நான் எப்பொழுதும் சாக வேண்டுமே, கிறிஸ்து என்னில் வளர வேண்டுமே. உன்னாலும் ஊரெல்லாம் கேட்க வேண்டுமே, ஐயா தாகமே. உன்னாலும் ஊரெல்லாம் கேட்க வேண்டுமே, ஐயா தாகமே. வருகிறோம் வருகிறோம் தாகத்தோடு வருகிறோம், ஆவியின் கனி ஒன்றே போதுமையா. வருகிறோம் வருகிறோம் தாகத்தோடு வருகிறோம், ஆவியின் கனி ஒன்றே போதுமையா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.